கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிலுவையிலே பேசின மூன்றாவது வார்த்தையை குறித்து நாம் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு, பாருங்களேன், தாயையும் தமக்கு அன்பாய் இருக்கிற அந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்று சொல்லுகிறான். இந்த உலகத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்தார். இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை எல்லாவற்றையும் செய்த அவர் சிலுவையிலே தொங்கும்போது கள்ளனுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். மனுக்குலத்தின் மொத்த மன்னிப்பை குறித்து அவர் கடைசியாக சொல்லுகிறார். மன்னிப்பதன் மூலமாக பரதேசி பங்கு பெறும்படியான ஒரு சிலாக்கியத்தை பெறுவோம் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக அத்தனை நபர்களுக்கும் சுகம், பலம், ஆரோக்கியம், அற்புதங்களை செய்த அவர் தன்னுடைய தாயை அவர் விட்டுவிடவில்லை. தாயினுடைய அன்பை அவர் இந்த உலகத்திலே கற்றுக் கொடுக்க வேண்டும். தாயின் அன்பை பற்றி பேசும்போது அழகாய் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே சொல்கிறது, தாயின் தகப்பனை கனம் பண்ணாதவர்களை நதியின் காகங்கள் கண்களை பிடுங்கிப்படும் என்று சொல்கிறது. அருமையாக யாத்ராம புஸ்தகத்தில் 10 கட்டளைகளில் சொல்கிறது, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. யாத்ராம 20ஆம் அதிகாரத்தில் அழகாய் சொல்கிறது, உன் தாயும் தகப்பனையும் நீ நேசியவ கனம் பண்ணுவாயாக. உன் ஆயுசு நாட்கள், அது சொல்லும்போது உன் ஆயுசு நாட்கள் பெருகும்படியாக உன் தாயும் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். உடைய அநேகர்கள் தாயும் தகப்பனை விட்டு விடுகிறார்கள். அநேகர்கள் ஹாஸ்டலில் சேர்த்து விடுறாங்க. அநேகர் முதிர் வயது ஆனவுடனே அவர்கள் தொந்தரவு என்று கருதி அவர்களை புறக்கணித்து விடுகிறார்கள். எப்படியெல்லாம் நம்மளை வளர்த்திருப்பார்கள், எப்படியெல்லாம் நம்மளை அன்று பேணி காத்து நம்மளை நடத்தியிருப்பார். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவர்களாக மாற வேண்டும். இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்த சிந்த முள்முடி அழுத்தத்தினாலும் கொடூரமான காயத்தினாலும் தவிக்கும் போது அவர் தாயின் அன்பை மனுக்குலத்துக்கு அறிவித்து தாய்க்கு செய்ய வேண்டிய பொறுப்பை அவர் செய்து முடித்து அவர் சொல்லுகிறார், அதோ தமக்கு பிரியமான அந்த சீசனை பார்த்து, அதோ உன் தாய், ஸ்திரியே அதோ உன் மகன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே யாரையும் ஆண்டவர் தனியாய் விட்டுவிடவில்லை. அவர் அறிந்திருந்த அத்தனை நபர்களையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தையும் அவர் செய்தார். இந்த நாளிலே எத்தனை பேர் தாயை கனம் பண்ணுகிறீங்க? எத்தனை பேர் தாயின் அன்பை புரிந்து செயல்படுறீங்க? தாயின் அன்பை புரிந்து கொண்டு மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிலர் தாயை வெறுத்து விடுகிறார்கள். சிலுவைக்கு முன்பாக வந்து நிற்கிற நம்ம, திருச்சபைக்கு முன்பாக நிற்கிற நம்ம, இந்த லெந்து நாட்களிலே இந்த சிலுவை தியானத்தை தியானிக்கிற இந்த வேளையிலே தாயின் அன்பை புரிந்து கொண்டு, தாய் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த தாயின் அன்பு எப்படி இருக்கும்? அழகாய் சொல்கிறது. ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாலோ? அப்படி மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஒரு தாய் மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு தன்னை பெற்றெடுத்து அத்தனை வேதனைகள் நிமித்தம் தத்தளித்து கடைசியில் பெற்றெடுத்த போது அவர் சுமக்கும் அத்தனை விதமான வேதனைகளை ரிலீஃபாகி தன்னுடைய பிள்ளைகளுக்காக நான் சுமந்தேன் என்று சந்தோஷப்படுகிறார். உன்னுடைய வளர்ச்சிகளுக்கும் உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கும் முக்கியத்துவம் வகிக்கிற அந்த தாயை கனம் பண்ண வேண்டும். அப்படி நீ கனம் பண்ணுவாயானால் உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அழகாய் அந்த வசனங்களில் பார்க்கும்போது, உன் ஆயுசு நாட்கள் பெருகும்படியாக உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தாவே, நான் என்னை பெற்ற தாயை கனம் பண்ணுகிற நிலைக்குள்ளே நான் வர என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்கிறீங்க? சிலுவைக்கு முன்பாக சொல்கிற அத்தனை பொன் வார்த்தைகளும் அத்தனை வார்த்தைகளும் மனுக்குலத்துக்காக அவருடைய
பரிகாரமாக, அவர்களுடைய பாவ நிவர்த்தியாக, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆயுசு நாட்கள் பெருகும்படியாக, நித்திய வாழ்க்கை அவர்களுக்குள்ளே வரும்படியாக, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை பெருக்கும்படியாக கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்களானால் உடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவர்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லியிருக்கிறபடி அத்தனை நபர்களுடைய குறுகின ஆயுசு நாட்கள் பெருக கிருபிச்சிங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வார்த்தை நிமித்தம் ஒவ்வொருவரையும் தேற்றுங்க ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க, பலத்த கிரியைகளை செய்யுங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. சிலுவையிலே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கனம் பண்ணுகிற மாற்றத்தை கொடுக்கிற நாளாய் மாற்றி கொடுக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். சொல்லுமா.